Okay students, இப்போ நம்ம அடுத்த passage பார்க்கலாம். So இந்த passage again it is a constitution related governor-ஓட powers பத்தி இங்க சொல்றோம். ஒரு ஸ்டேட்ல நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படினா அத ஒரு பில்லா பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வோட் பண்ணி இது ஓகே அப்படினு மெஜாரிட்டி அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் வந்து அத கையெழுத்திட்டு ஓகே அப்படினு சொன்னாதான் அது நம்மளோட ஸ்டேட் ஆக்டா வரும். So inga vande the Supreme Court has held that if a governor decides to withhold assent to a bill, so ஒரு bill வருது அப்படினா சைன் பண்ணி கொடுத்துறலாம். withholdனா என்ன, அது அப்படியே வச்சிருப்பாங்க, ஒண்ணுமே அதுக்கான ஒரு எதுவுமே இருக்காது. And another one what he can do is reserve the bill. So withholdனா அது ஒண்ணுமே சொல்லாம அந்த bill வந்து போய்டும், it comes to an end அப்படிங்கற மாதிரி. accent அப்படினா ஓகே பண்ணியாச்சு, it will become an act. reserve அப்படினா கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படி நினைக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, it is opposing the directive principles of state policy. கட்சி எதிர்க்கட்சி அப்படினு சொல்றோம்ல, சோ அந்த அப்போனன்ட் பார்ட்டிக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனலா இது கரெக்ட்டா தப்பா அப்படினு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கான்ஸ்டிடியூஷனலி இது தப்புன்னு தோணுது அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படினா he can reserve the bill. அப்படினா என்ன, பிரசிடென்ட்க்கு அந்த பில்லை அனுப்பி வைப்பார் கவர்னர். And return, எதுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படினா ரீகன்சிடர் பண்ணுங்க. அப்ப ரீகன்சிடர் பண்ணி திருப்பி பிரசன்ட் பண்ணா அப்ப என்ன பண்ணணும், he has no other say, he has to sign the same. ஓகே, இப்போ அத பத்தின paragraph தான் இது. கவர்னர் வந்து withhold assent to a bill, then he has to return the bill to the legislature for reconsideration. நீங்க withhold பண்ணீங்க அப்படினா you have to return it for reconsideration அப்படினு Supreme Court சொல்றாங்க. This clarification by the court is important because Article 200 of the Constitution does not expressly state what should be the next course of action. It says assent, withhold, reserve. இந்த மூணு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ withhold அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ கோர்ட் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது எக்ஸ்பிரஸாக சொல்லலை என்ன ஆக்ஷன் அதுக்கு அடுத்து பண்ணணும் இஃப் த கவர்னர் withhold the assent அப்படின்னா. ஸோ அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 3 course of action are open to governor. That is, you grant assent, you withhold or reserve. அப்ப withhold பண்ணிட்டீங்க அப்படினா இங்க reserve பண்றீங்கனா பிரசிடென்ட்க்கு அனுப்புறீங்க, ஓகே. grantனா you have approved it, fine. withhold பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? The proviso of the article 200 says that the governor may return to the assembly along with the message of the aspects of requiring reconsideration. என்ன ரீசனுக்காக இத ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கறதையும் சொல்லி the house adopts the bill again whether with or without amendment. இந்த ரீசனுக்காக இது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலா நான் கன்சிடர் பண்றேன், இந்த செக்ஷன் ஆஃப் த ஆக்ட் இல்லனா இந்த ரூல் ஆஃப் த ரூல் இத வந்து கன்சிடர் பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ ரீகன்சிடர் பண்ணி அமெண்ட்மெண்ட் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ரீகன்சிடர் பண்ணி சேஞ்ச் எல்லாம் எதுவும் இல்லை இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாலும் சரி, தென் த கவர்னர் வில் பி பவுண்ட் டு கிராண்ட் த அசென்ட். கவர்னர் வந்து அசென்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல. The Supreme Court uploaded its judgment in a case filed by State of Punjab against Punjab governor. In this judgment, the court has provided an answer to this issue. If the governor decides to withhold under substantive part of Article 200, the logical course of action is to pursue the course indicated in the first proviso of remitting the bill to the state legislature for reconsideration. Withhold பண்றீங்க அப்படின்னா as per the proviso of the constitution, it has to be remitted back to the state legislature for reconsideration. In other words, the power to withhold must be read together with the consequential course of action to be adopted by the governor. So withhold power எதோட சேர்த்து ரீட் பண்ணணும், அதில் இருக்க ப்ரொவிசோவோட சேர்த்து ரீட் பண்ணணும், which says it has to be remitted back to the state legislature. In the judgment, the court reaffirmed that the governor is an unelected head of a state and cannot use his constitutional power to thwart the normal course of lawmaking. ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் லா மேக்கிங் பவர் ஒன்று இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்து மக்களுக்கு இந்த ஆக்ட், இந்த சட்டம் தேவைப்படுது, இன்னைக்கு இந்த சொசைட்டியை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டத்துக்கான ஒப்புதல் யார்கிட்ட வாங்குறோம், இந்த கவர்னர். இந்த கவர்னரை யார் தேர்ந்தெடுக்கல, மக்கள் தேர்ந்தெடுக்கல. யூ ஆர் அன்எலெக்டட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதனால ஒரு நார்மலான ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து நீங்க தடை செய்யறது மாதிரியான, அதுதான் தடுப்பது மாதிரியான செயல்கள்ல நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை தடுக்கிறது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. The governor as an unelected head of the state is entrusted with certain constitutional powers. அவருக்குன்னு சில constitutional powers கொடுத்திருக்காங்க. However, this power cannot halt the normal course of lawmaking. இந்த power ஒரு normal lawmaking process தடுப்பதான பண்ணக்கூடாது.
இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இவ்வளோதான் அந்த பேசேஜில் பேசியிருக்காங்க. கவர்னர் இருப்பார், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு பில்லை பாஸ் பண்ணி ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்காக யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்? கவர்னர் கிட்ட வாங்கணும். கவர்னருக்கு ஒரு 3 பவர் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒப்புதல் அசென்ட் கொடுத்துடணும், இல்லை வித் ஹோல்ட் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சிட்டு அதை வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிசர்வ், பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. அப்போ இந்த வித் ஹோல்ட் அப்படிங்கிறத தனியாக பார்க்கக்கூடாது. ப்ரொவிசோ ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெமிட் பேக் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்துடணும். இங்கேயும் என்ன இருக்குது, ஒரு தடவை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அமெண்ட் பண்ணாலும் சரி, ரீகன்சிடர் பண்ணி சேஞ்சஸை மேக் பண்ணாலும் சரி, சேஞ்ச் பண்ணாமல் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா the government has to assent to the bill. இது வந்து கிளியராக சொல்லிட்டாங்க இந்த பேசேஜில். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக? கவர்னர் வந்து இஸ் நாட் எலெக்டட் பை பீப்புள், அவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான். அதனால ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ லா மேக்கிங் ப்ராசஸில் அதை தடுப்பது மாதிரியான செயல்களில் அவர் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் போகலாம். த கவர்னர் இஸ் presented with a bill passed by both house which allow the state to recognize a particular religion as their official state religion. The governor gave assent to the bill and the common people started revolting. ஒரு ஸ்டேட்ல இதுதான் ஸ்டேட்டோட ரிலீஜியன் சொல்ற மாதிரி ஒரு பில் பாஸ் ஆயிருது. One such person filed a case against the governor for giving assent to such bill. இதுக்கு assent கொடுத்ததுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்றார். The court held that the governor is not liable. What can be the reasoning behind the court's decision even when governor has constitutional power to withhold assent? So கவர்னருக்கு 3 பவர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இவர் ஒப்புதல் கொடுத்ததை சேலஞ்ச் பண்றாரு. கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? கவர்னர் இஸ் நாட் லயபிள் அப்படின்னு சொல்லிடுச்சு. கோர்ட் வந்து என்ன ரீசன் சொல்லுவாங்க ஏன் கவர்னர் இஸ் நாட் லயபிள்? இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த பீப்புள், இஸ் ஜஸ்ட் அ ஃபிகர் ஹெட் அண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி பவர். ஹீ ஹேஸ் பவர், பட் ஆனால் அந்த பவரை இடையூறு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. த கவர்னர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் லா மேக்கிங் ப்ராசஸ். த கவர்னர் ரெக்கமெண்டேஷன்ஸ் டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூ. இதெல்லாம் இங்கே இல்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு, பண்ணுன்னா பண்ணுங்க, பண்ணாட்டி விட்டுருங்க, அது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. So he is not accountable to the people because he is not the elected head of the state. ஏன் அப்படி? நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள் தான் அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ட் பேக் பண்ணினாலும் திருப்பி அதை சப்மிட் பண்ணும் போது அவர் அதை அக்சென்ட் கொடுத்து தான் ஆகணுங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ he will not be held liable for that because he is not accountable. Recently, a new bill was passed in the parliament which became a hot topic in the state. The bill had some very objectionable clauses and protests were on the rise. The governor, understanding the gravity of the situation, sends the bill back to the houses for reconsideration, but the house returned it without making any change. Can the governor withhold the assent after the bill has been adopted by both the houses again? ஸோ ஒரு தடவை தான் பண்ணலான்னு நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஆன்சர் இஸ் நோ. பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ 2 நோ இருக்குது. நோ, த கவர்னர் ஹேஸ் டு கிவ் அசென்ட் டு த பில் ஆஃப்டர் இட் ஹாஸ் பீன் அடாப்டட் பை த ஹவுஸ் அகெயின். நோ, த கவர்னர் ஹேஸ் டு கிவ் அசென்ட் டு த பில் ஆஃப்டர் இட் ஹாஸ் பீன் அடாப்டட் பை த ஹவுஸ். நோ. இங்கே ஏன் இந்த அகெயினுங்கிற வார்த்தை தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஒரு தடவை கொடுக்குறாங்க, அதை வித்ஹோல்டு பண்ணி ரெமிட் பேக் பண்ணிடுறாரு. திருப்பி கொடுக்கும் போது அதை அக்செப்ட் தான் பண்ணணும். அதுதான் இங்கே has been adopted by the houses again அப்படின்னா the governor has to give assent to that. He cannot withhold. So this is the right answer, this is the wrong answer. The governor was presented with a bill passed by both the houses of parliament. The law aimed to make a particular religion the official state religion. The governor, finding this clearly breaching the constitution, withholds. So against the constitution or it goes against the DPSP, that is directive principle of state policy, na he can hold it or he can send it to the president. எல்லாமே சொன்னோம் நம்ம. இங்க என்ன பண்றாரு? He withholds the assent. The Supreme Court, when notified of such activity, orders to send a bill back to the houses and remove his withholding on the assent of the bill, as he does not have the power to withhold the bill indefinitely. வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆமா இல்லைன்னு சொல்லாமலே ஒரு பில்லை வச்சுட்டே இருக்க முடியாது இன்டெஃபினிட்டா. So it says you remit it back. Which power of Supreme Court is being reflected from this judgment? So Supreme Courtக்கு என்ன பவர் இருக்குங்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் இது கிடையாது. டு இன்டர்பிரட்
நம்ம எப்போ இந்த பாயிண்ட் எங்கே பார்த்தோம், நம்ம பேசேஜில் அங்கே கிளாரிட்டி இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, வித் த ப்ரொவிசோவோட ரீட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது, ப்ரொவிசோவோடய சேர்த்து ரீட் பண்ணி ரெமிட்டட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இட் இன்டர்பிரட்ஸ் த பவர் டு லிமிட், இதெல்லாம் அங்கே பேசவே இல்லை, to interpret the statute and the Indian Constitution. The governor was presented with a bill passed by both houses. The law aimed to make a particular religion official religion. The governor, finding it clearly breaching constitution, withholds and then send the bill back to the house with suggestion. The house considered the suggestions and without making any change sent it back to the governor. The governor gave his assent. Which of this is not constitutional power of the governor? Offering and making changes. Change பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கலாமே தவிர சேஞ்ச் அவரால் பண்ண முடியாது. He can give assent, he can withhold, send it back, remit back for reconsideration, இது எல்லாமே பண்ண முடியும், but he cannot make the particular change. Once a bill came to governor for his assent. When the governor looked at the bill, he found the bill has some provisions which go against the fundamental right of religion mentioned in Article 28. Right of religion breach பண்ற மாதிரியான ஒரு bill அது. He withheld his assent and filed a case in the Supreme Court. இங்க கவர்னர் என்ன பண்றாரு, அசென்ட்டை withhold பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கவர்னர் கேஸ் ஃபைல் பண்றாரு. What will be the Supreme Court's decision? The bill should be dismissed because it is breaching the fundamental right to religion. The governor can withhold assent to the bill as it is his constitutional power. The governor can send the bill back to assembly for reconsideration. The bill will have to be amended by, இது கிடையாது. He can withhold as it is his constitutional power. Withhold பண்ணக்கூடாது, indefinite period of time, it has to be read with the provisioங்கிறதுலாம் மேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வேணாம். The bill should be dismissed because it is breaching the fundamental right. இது வராது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, what will be the Supreme Court decision? In this case, the governor has filed a case in the Supreme Court. Withhold பண்ணிட்டாரு அசென்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. த கவர்னர் கேன் சென்ட் த பில் பேக் டு த அசம்பிளி ஃபார் ரீகன்சிடரேஷன். வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க பில்லுக்கு ரீகன்சிடர் பண்ணுங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பணும். இஃப் இட் இஸ் அகெயின்ஸ்ட், இவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஜுடிஷியல் ரிவ்யூ அதெல்லாமே இருக்குது. பட் நம்ம பேசேஜுக்குள்ளே என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் என்னவாக இருக்கும், the governor can send the bill back to the assembly for reconsideration. நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா, அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் நினைக்கிறீங்களா, ஸோ இதை உங்களோட நார்மல் லா மேக்கிங் ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் அ பில் லிமிட்டிங் த பவர் ஆஃப் கவர்னர், கவர்னரோட பவரையே லிமிட் பண்ணுற மாதிரி ஒரு பில்லை ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. he decided not to grant it. Instead he sent the bill back to the assembly for reconsideration. இதை ஒத்துக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிடுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எந்த அமெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் திருப்பியும் அனுப்பிடுறாங்க. த கவர்னர் ஃபைல்டு கேஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் அகேன்ஸ்ட் த பில். வாட் வில் பி த சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்? இங்கே த பில் ஷுட் பி டிஸ்மிஸ்ட், சொல்ல மாட்டாங்க. த கவர்னர் cannot be asked to give assent to a bill. The governor can send the bill back to the assembly for reconsideration. He sent it back ன்னு சொல்லிட்டோம் இங்கே, அதனால இதுவும் வராது. The governor has to give assent to the bill. So again the question is very straight. What will be the Supreme Court's decision? The court will not deviate against the provisions which is stated in the constitution. இந்த கொஸ்டினுக்குள்ள, இந்த 4 லைனுக்குள்ள, இதுக்கு மேலே நம்ம யோசிக்கக்கூடாது, இது தப்பு தானே, அப்போ சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்காங்க. கேஸ் ரியலாக நடக்கும் போது அங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருக்க 4 பாயிண்ட் தான். ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிட்டாரு, அனுப்பினதுக்கப்புறம் திருப்பியும் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், he has to give assent. இப்போ நம்ம அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் பார்க்கும் போதே நமக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருவோம், இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேசேஜ் பார்க்கும் போதே என்ன தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு ஆக்ட் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் அதெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ இது ஏதோ கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான ஒரு பேசேஜ். இப்போ பேசேஜை ரீட் பண்ணலாம். த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஹாஸ் டன் த ரைட் திங் by quashing the Haryana State Employment of Local Candidates Act. ஒரு ஆக்ட், ஹரியானா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆக்ட் 2020 ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஹரியானால இருந்து. கோர்ட் என்ன பண்ணிருச்சு, இந்த சட்டம் தப்பு அப்படின்னு சொல்லி குவாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல குவாஷ்னா என்னது, அஃபிஷியலி இட் இஸ் நாட் அ ரைட் திங், இட் இஸ் நாட் லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆக்ட் ப்ரொவைட்ஸ்
for 75% reservation to state domiciles in private sector in jobs that provide a monthly salary of less than 30,000. அப்போ மாதம் 30,000 ரூபாய் ஒரு வேலைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 30,000 இல்லை 30,000க்கு கம்மியாக ஃபிக்ஸ் ஆகிற சேலரி. நிறைய வேலைகள் இருக்குது. மாதம் 5,000 சம்பளம், பார்ட் டைம்லாம் இருக்கலாம். இல்லை 15,000 ரூபாய் சம்பளம், ஒரு மாதம் ஃபுல்லாக 30 நாளும் வேலை செஞ்சாலும் 15,000 ரூபாய் தான் சம்பளம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30,000 ரூபாயை விட கம்மியான எதற்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அந்த சம்பளம், ஓகேவா? அந்த வேலைகளுக்கு என்ன மாதிரி இட ஒதுக்கீடு தராங்க? 75% யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க? ஸ்டேட் டாமிசில். டாமிசில்னா என்ன? பெர்மனன்ட் ஹோம். ஸோ இந்த டாமிசில் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம்? ஒருத்தருக்கு இதுதான் அவங்களோட சொந்த நாடு, சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த டாமிசில், இந்த ஸ்டேட் தான் இவங்களுக்கான நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு எந்தெல்லாம் பற்றி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை ஆரிஜின், பை சாய்ஸ் அண்ட் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. பை ஆரிஜின்னா என்ன? இப்போ நான் இந்த ஊரில் பிறக்கிறேன், எனக்கு இந்த ஊர்லேருந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை ஆரிஜின் ஐ பிகம் அ நேட்டிவ் பர்சன் பிலாங்கிங் டு திஸ் ஸ்டேட் அப்படின்னு ஆகும். இன்னொன்று என்னதோ, ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கேன், அங்கேயே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டேன், அங்கே பேன் கார்டு அந்த அட்ரஸில் தான் இருக்குது, என்னோட ரேஷன் கார்டு அந்த அட்ரஸில் தான் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பை சாய்ஸ். நான் இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டு போயிட்டேன், அங்கேயே செட்டில் ஆகிட்டேன், அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அங்கே வீடு வாங்கிட்டேன், ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன். ஸோ என்னோட இன்டென்ஷன் என்னன்னா இனிமேல் நான் அங்கே தான் தங்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் பை சாய்ஸ். நெக்ஸ்ட்டு பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பங்களாதேஷ்லேருந்து இந்த தேதி இந்த வருடத்திற்கு முன்னால் வந்தவங்க எல்லாரும் இந்திய குடிமக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட டாமிசில் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. சட்டம் போட்டு யாரை எந்த உனக்கு இது டாமிசில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஸோ இது மாதிரிலாம் ஒரு டாமிசில் வாங்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் டாமிசில் யாருக்கு இருக்கோ அந்த பீப்புளால் மட்டும்தான் ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸில் மாதம் 30,000 ரூபாய் அல்லது அதற்கு கம்மியாக சம்பளம் எதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு வெளி மாநிலத்தவர் யாரையும் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேட் டாமிசில், அதாவது ஹரியானாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The court stated that it was beyond the purview of state to legislate on the issue. ஒரு ஸ்டேட் வந்து இது மாதிரி ஒரு சட்டம் இயற்றுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ் ஃப்ரம் ரெக்ரூட்டிங் பீப்புள் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட். ஸோ இது மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயர், ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு எம்ப்ளாயர் நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கலாம். ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயர் நீ யாரை வேலைக்கு வச்சுக்கணும், இத்தனை சதவீதம் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை தான் நீ வேலைக்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுவது பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. It also held that, the court also held that the act was violative of equality guaranteed under Article 14. So Article 14 என்ன guarantee பண்ணுது? Right to equality. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஏன் இல்லை? 75% இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஸ்டேட்டோட டாமிசில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த ஊர்லேருந்து வேற ஒரு வேலைக்காக இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த கம்பெனியில் நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போது அந்த குடும்பம் அங்கே நம்ம போய் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கோம், 2-3 வருஷம் ஆகுது. அப்போது நமக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட டாமிசில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வேற எந்த கம்மியான சம்பளத்துக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலைக்கு இதில் சொல்லப்பட்டிருக்க கேட்டகரியில் நம்ம ஃபால் ஆகாதனால அந்த வேலை நமக்கு கிடைக்காம போகும் அந்த இடத்துல. ப்ளஸ் நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கில்டு லேபர், இந்த இடத்துல வந்து ஸ்கில்டு லேபர் அப்படின்னு பார்த்தோன்னா யாரை சொல்லலாம்? நம்ம ஒரு 30,000 சம்பளத்துக்கு கம்மியாக இருக்கோம்னா ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்க, கைகளால் வேலைகள் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த பீப்புள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட என்னால் வெளியே இருந்து இப்போ வேறு ஊரில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வைக்க முடியுமானா முடியாது. இங்கேருந்து தான் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 14. ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 19ல் என்ன ஃப்ரீடம் இருக்குது? ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வயலேட் ஆகுது நமக்கு. த கோர்ட் செட் தட் பை அலாட்டிங் 75% ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ், அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் த ஆக்ட் மிலிட்டேட் அகெயின்ஸ்ட் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி.
இந்த நாட்டில் இருக்க மற்றவங்களுக்கு அகெயின்ஸ்டா போகுது, இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறது, இது வந்து தேவையில்லாத ஒரு ஹிண்ட்ரன்ஸை உருவாக்குது, இன்னொருத்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறத சொல்றாங்க. And that such act would lead to other state coming up with similar enactment. இப்போ ஒரு ஸ்டேட்ல இத மாதிரி போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்க ஸ்டேட்ல இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா நீ போட்டல அப்ப நானும் என் ஸ்டேட்ல இப்படி போடுவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு மற்ற ஸ்டேட்டுக்கு நடுவுலையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. In effect, putting up artificial walls. அப்போ நீங்க இது மாதிரி ஒரு சட்டம் போடுறீங்க, அதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது மாதிரி ஒரு சட்டம் போடும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு திரை உருவாகுது, மறைமுகமா ஒரு திரை உருவாகுது. இப்படி போடுறதுனால என்ன ஆகும், இந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த வேலையில் முன்னுரிமை அப்படிங்கும் போது ஒரு வேலையை தேடி ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது தடைப்பட்டு போகுது. அப்போ மூவ் ஆனவங்களுமே இங்க இருந்தா நமக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை, நம்மளோட சொந்த ஸ்டேட்டுக்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கேயும் வரும். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் வால் கிரியேட் பண்றோம் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு கோர்ட் சொல்றாங்க. It argued that the act was imposing unreasonable restriction. இந்த மாதிரி ஒரு சட்டம் போடுறது என்னவா இருக்கு, ஒரு unreasonable restriction on workers' right to move freely throughout the territory of India. So எல்லா citizen of Indiaக்கு என்ன இருக்கு, throughout the territory நமக்கு right to movement இருக்கு, லீகலான பர்பஸ்க்கு நம்ம போகலாம். அப்போ இந்த ரைட் which is guaranteed under constitution நமக்கு இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த அடிப்படையில் வேலைக்காக அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் பீப்புளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வேலைக்காக நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். அதை தான் இங்க சொல்றாங்க. The court termed the requirements on private employer. ஒரு பிரைவேட் எம்ப்ளாயர் எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்றாங்க. 30,000 ரூபாய்க்கு கம்மியான வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னா 75% இந்த ஸ்டேட் பீப்புளா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும்னு ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயருக்கு ஒரு சட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ராஜ் மாதிரி பார்க்கப்படுது. அதாவது நான் ஒரு சட்டம் போட்டுட்டேன், இந்த சட்டம் இப்படித்தான், இதுதான் நான் சொன்னது, தனிப்பட்ட ஒருத்தருடைய ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டா இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. சிமிலர் டு ஒரே மாதிரியாக இன்ஸ்பெக்டர் ராஜ் எப்படி நடந்ததோ அந்த மாதிரியான ஒரு செயல் தான் இது ஒரு பிரைவேட் எம்ப்ளாயருக்கு அகைன்ஸ்டா ஒரு கவர்மெண்ட் போட்டிருக்க இந்த ஆக்ட் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. Other states such as Andhra Pradesh and Jharkhand have also enacted similar legislation. The Andhra Pradesh High Court observed that the state's bill passed in 2019 may be unconstitutional. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் பாஸ் பண்ண பில் இட் மே பி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் எட் டு ஹியர் த கேஸ் ஆன் மெரிட். இந்த கேஸை இன்னும் ஃபுல்லாக கேட்கல. ஆனால் இப்படி பண்ணது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு செயலாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இனிமே இந்த கேஸுக்குள்ளே என்ன மெரிட் இருக்குன்னு இனிமே தான் ஹியர் பண்ண போகிறாங்க. ஒர்க்கர்ஸ் move to other states seeking job opportunities that are relevant to their skills and abilities. இங்கேருந்து நம்ம போகிறோம், இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து ஏன் இன்னொரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு சம்பளம் கூட கிடைக்கும், இல்லை நல்ல ஒர்க் என்வரான்மெண்ட் ஏதோ ஒன்று பெட்டராக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறாங்க. இஃப் ஸ்டேட்ஸ் பில்ட் வால்ஸ், இந்த மாதிரி 75% இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸு ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்காது. இட் இஸ் லைக் இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த மூவ்மெண்ட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் ப்ரிவெண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஃப்ரம் other states from accessing opportunities. Citizens of poorer state will have to eke out a living within their own region. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு புவரர் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான வருமானம் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் புவராக இருக்க ஸ்டேட்லலாம் என்ன ஆகும், அந்த ஸ்டேட்டில் இருக்க பீப்புள் அங்கே என்ன மாதிரி சூழ்நிலையில் அப்போ வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காம்படிஷனே இல்லை, அப்போது நீ வேறு வழியே இல்லை. இது வந்து ரெண்டு சைடுமே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போது நான் கொடுக்குற சம்பளத்துக்கு உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்குறேன். எல்லா ஸ்டேட்டுமே இதே மாதிரி ஒரு சட்டம் போட்டாங்க. 80%, 70% வந்து இந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மீதி இருக்க 20% வேலைக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு வரும்போது. அப்போ இங்கே என்ன ஆகுது, நம்ம கம்மியான சம்பளம் கொடுத்தா கூட அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அவங்களோட டே டு டே தேவைகளை ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வருமானத்தை மட்டும் ஈற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிரும். அதுதான் ஈக் அவுட் அ லிவிங் வித்தின் தேர் ஓன் ரீஜியன்ஸ். திஸ் வில் அஃபெக்ட் த எக்கனாமி. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, கண்ட்ரியோட மொத்த எக்கனாமியும்
டவுன் ஆகும், கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. while legislating that seeks to reserve blue collar jobsனா என்னது? skilled labor, உடல் உழைப்பால் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் for locals is problematic and unconstitutional. There is a reason why there is a resentment among locals in better off states over their jobs being taken up by migrant workers. ஸோ ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருது? பெட்டர் ஆஃப் ஸ்டேட், நல்ல பெட்டர் பொசிஷனில் இருக்கிற ஸ்டேட்ஸை மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்னால எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க? நான் 100 ரூபா ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு கேட்குறேன் அப்படின்னா மைக்ரெண்ட்டாக வரவங்க எப்படி சொல்லுவாங்க? 70 ரூபாய்க்கும் அதிக நேரம் வேலை செய்யறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு இஷ்யூவும் இங்கே இருக்குது. அண்ட் which has compelled their governments to come up with knee-jerk protectionist measure. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? அப்போது நீ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுங்கிற மாதிரியான சட்டங்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. knee-jerk protectionist measure, ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ். இப்படி நடக்குதுன்னா அப்போ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுறதுனால இன்னும் வேற என்ன பின்விளைவுகள் வரும்னு இந்த இடத்துல யோசிக்க முடியாது. அந்த ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இப்படி ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. தெர் ஆர் மோர் தென் ஃபியூ ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ் ஹூ எக்ஸ்ப்ளாய்ட் மைக்ரண்ட் லேபர் மார்க்கெட். ஸோ ஒரு மைக்ரண்ட் லேபர் மார்க்கெட் யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறா? சில ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ். இப்போது இந்த ஊரில் இருக்க ஒரு நேட்டிவ் அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு குரல் கொடுப்பாங்க. எங்களை நீங்கள் 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 500 ரூபா தான் சம்பளம் தரீங்க, எங்களுக்கு 800 ரூபா சம்பளம் தரணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்களோட வாய்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு வெளியேருந்து ஒரு ஆளை எடுத்துக்கிறாங்க. அப்போ 500 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய்க்கு அந்த வேலையை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டோட கண்டிஷன் வேறு. இங்கே அவங்க 300 ரூபா சம்பாதிச்சு அங்கே போய் செலவழிக்கணும் அப்படின்னா கூட அது நல்ல ஏர்னிங்காக அவங்களுக்கு தோணுது. அங்கே வாய்ப்புகள் இல்லை, இங்கே வராங்க, அந்த வேலையை தேடி இங்கே வராங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா? அப்போது இந்த ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே அப்படி இருக்க இல்லை, சில பேர் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதான் செஞ்சுருக்காங்க. தீஸ் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எப்படி பண்ணுறாங்க? தே ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ் ஃபார் லோ வேஜஸ் அண்ட் அவங்களுக்கு பெரிய சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆர் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஒரு குரூப்பாக வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிற வேலை செய்கிறாங்க, அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷன், அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன், ஏதாவது அந்த மாதிரி ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய லெவலில் இல்லை. This creates a segmentation of labor market with a low wage migrant workers on one side and local workers with better bargaining power on the other side. So இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு social protection measures-ஓ இந்த கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு few private employers இந்த மாதிரி exploiting the migrant workers இதெல்லாம் இருக்கும் போது எப்படி ஒரு 2 செக்டார் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கான மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்னு ஒரு செட்டு இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற ஒரு பார்கெனிங் பவர் இருக்கிற ஒரு லோக்கல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப். இந்த மாதிரி ஒரு 2 குரூப் க்ரியேட் ஆகுது. இப்போது இந்த ஆக்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு எம்ப்ளாயரை ஃபோர்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் இந்த ஸ்டேட்லேருந்து இவ்வளோ பேர் எடுத்தே ஆகணும், வேறு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வெளியே இருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இந்த பேசேஜோட ஃபஸ்ட்டு பார்க்கும் போது அப்படி இருந்துச்சு. இது ஒரு ஸ்டேட்டோட பீப்புளுக்கான ஒரு வெல்ஃபேராக இருக்குமா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு எம்ப்ளாயரை ஃபோர்ஸ் பண்ணுறோம், இங்கேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அங்கே ஸ்கில்டு லேபர் இருக்காங்களா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு லோக்கல் பீப்புளே எடுக்கும் போது அவங்களோட பார்கெனிங் ஸ்ட்ரென்த்து, நீங்கள் இன்னைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வைக்கிற வேலையை நாளைக்கு நான் எவ்வளோ பார்கெயின் பண்ணி நான் கேட்க முடியும் இல்லையா? 70% இந்த மார்க்கெட் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 70% பீப்புள் ஒரே நாளில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபார் எவ்ரி திங் வில் பி தேர். ஏன்னா இங்கேயே சொல்லிட்டோம், இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கும் போது கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் knee-jerk ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி. அப்போ ஃப்யூச்சரில் இது பண்ணால் இது எங்கே ஆகும்? ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. அதுதான் இந்த பேசேஜ் பார்க்கும்போது தெரியுது. இந்த இன்னொரு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? இது மேபி அன்கான்ஸ்டியூஷனல், இனிமேல் தான் இதை ஹியர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எம்ப்ளாயர்னு ஒரு சைடு இருக்காங்க, எம்ப்ளாயி சைடு இருக்காங்க. எம்ப்ளாயிலேயே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், லோக்கல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த பேசேஜில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இன் அ பர்ஸ்லிங் சிட்டி ஆஃப் டெல்லி, நல்ல பரபரப்பாக இருக்கிற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு சிட்டி இருக்குது டெல்லி.
A new ordinance is enacted requiring all construction companies, which are mostly owned by individual entrepreneurs, to hire at least 90% of their workforce within the city limit. சிட்டிக்குள்ளே இருக்கவங்கள தான், அதாவது டெல்லிங்கிற சிட்டி லிமிட்னு எதை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்க பீப்புளை தான் 90% கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This decision is made in response to raising unemployment rate among local residents. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த கொஸ்டினை பாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது, லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்னது, வேறு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இப்படி சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்டினன்ஸ் இடைக்காலமாக ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இப்போ தான் ஆர்டினன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஸ்டேட்லேயோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ வச்சு பாஸ் ஆகி அது ஒரு சட்டமாக வரணும். இங்கே கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் லீகாலிட்டின்னு கேட்குறாங்க ஆஃப் சச் மெஷர் அக்கார்டிங் டு த பேசேஜ். இந்த பேசேஜில் நம்ம எது கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா அப்படிங்கிறது கோர்ட் என்ன சொல்லியிருக்குங்கலாம் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் லீகாலிட்டின்னு கேட்டாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும், இட் மே லீட் டு வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஸ் அப்சர்வ்டு. ஒரு இதில் சொன்னாங்க இட் மே பி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு. இட் குட் என்ஹான்ஸ் பார்கெனிங் பவர். லீகாலிட்டியா பார்கெனிங் பவர் பற்றி நம்ம பேசுறது அப்போ இது வராது, இது வரும். It might encourage fairer labor practice and protect local workers from exploitation as seen in the case of the act. இந்த ஆக்ட் பேசேஜில் பார்த்தது படி சொல்கிறாங்க. பட் லீகாலிட்டி அப்படிங்கும் போது நம்ம என்னது, இது சட்டப்படி சரியா தவறா அப்படிங்கிறது தான் இந்த லீகாலிட்டி அப்படின்னு வரும்போது இப்போ இதையும் பார்க்க வேணாம். எக்கனாமிக் க்ரோத்து, ஜாப் கிரியேஷன் இதுவும் வராது. அப்போது இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் மத்திய பிரதேஷ் a new law is enacted. இங்கே law it is enacted to reserve 70% of managerial position in all private companies for individuals who have been resident of the state for at least 15 years. 15 குறைந்தபட்சம் 15 வருஷமாவது அந்த ஸ்டேட்ல இருந்திருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் மேனேஜரியல் போஸ்டிங் இன் பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. This decision sparks a debate among பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லா கொண்டு வந்த உடனே என்ன ஆகுது, பெரிய பாலிசி மேக்கர்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிபேட் நடக்குது. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் ஹைலைட்டட் இன் த பேசேஜ் இஸ் டைரக்ட்லி இம்பேக்டட். ஸோ இந்த பேசேஜ் படிக்கும் போது ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19 நம்ம பார்த்தோம். இப்போது இங்கே எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து டைரக்டாக இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றி பேசியிருந்தோம். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு மூவ்மெண்ட் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில். இப்போ இந்த மாதிரி 70% வந்து மினிமம் 15 இயர்ஸ் அங்கேயே இருந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதே இங்கே வந்துச்சு இட்ஸ் ரைட் டு மூவ். மினிமம் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டிடன்ட் சே த டாமிசைல் ஆஃப் தி ஸ்டேட். டாமிசைல் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லிட்டாங்கன்னா என்னது, ரிசைட் அண்ட் செட்டிலுங்கிற கான்செப்ட் கொண்டு வரலாம். ஃப்ரீடம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குதான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த பேசேஜில் நம்ம என்னது, ரைட் டு மூவ்மெண்ட் இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. பட் நிறையா இடத்துல பேசேஜில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா மூவ்மெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாமே பற்றி பேசியிருக்கோம். ஸோ ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் ராஜஸ்தான் the government passed a new law mandating that 80% of all jobs in the technology sector must be reserved for local residents, aiming to boost employment opportunities for native citizens. Local residents க்கு தான் 80% of the job ன்னு சொல்றாங்க. However, the law faces legal challenges in court. இந்த law வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போயிடுச்சு, அங்கே legal challenges ஃபேஸ் பண்ணுது. Which of the following statement is not correct? Correct எதுன்னு கேட்கல, நாட் கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. இட் மே பி அன்கான்ஸ்டியூஷனல் ஃபார் ராஜஸ்தான் டு legislate on the issue of job reservation for local residents. It is violative of equality and freedom guaranteed under constitution. It does not hinder the right of citizens of the rest of the country. None of the above. None of the above கிடையாது. இதில் நாட் கரெக்ட் அப்படிங்கிறது என்னது, இட் டஸ் நாட் ஹிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பேசேஜில் நம்ம என்ன சொன்னோம், இட் ஹிண்டர் த ரைட் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி டு ஃப்ரீலி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படிங்கிற கான்செப்ட் பேசேஜில் இருந்துச்சு. ஸோ இங்கே நாட் ஹிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆன்சர். ஐ மீன் இட் இஸ் நாட் கரெக்ட் அக்கார்டிங் டு த கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் த
right answer. Which of the following is most likely legal outcome if a state say Tamil Nadu enacts legislation similar to Haryana State Employment of Local Candidates Act 2020 despite public outcry and legal scrutiny. Tamil Nadu அப்படின்ற ஸ்டேட்டு இதே மாதிரி ஒரு பாலிசி, இந்த பேசேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆக்ட். ஸோ இதே மாதிரி ஒரு ஆக்டை தமிழ்நாடு எனாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அவுட்கம் இருக்கும் இந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த லெஜிஸ்லேஷன் வில் லைக்லி ஃபேஸ் லீகல் சேலஞ்சஸ், கண்டிப்பாக லீகல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும். ஆஸ் இட் குட் டீம் அன்கான்ஸ்டியூஷனல் ஃபார் வயலேட்டிங், இது இருக்கும் கண்டிப்பாக, இது ஒரு அவுட்கம். The legislation will be widely applauded by locals. இது வந்து லோக்கல்ஸ் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கேயே வந்துடுச்சு பப்ளிக் அவுட்க்ரை, லீகல் ஸ்க்ரூட்டினி அந்த மாதிரிலாம். ஸோ இங்கே வந்து அதை வரவேற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. The legislation will lead to increased economic growth. பேசேஜில் எங்கேயுமே நம்ம பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா poorer state அண்ட் நல்லா வெல்த்தியாக இருக்கிற ஸ்டேட்டுக்கான எப்படி இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்க்ரீஸ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி தடைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வராது. த லெஜிஸ்லேஷன் வில் ரிசல்ட் இன் இம்ப்ரூவ்டு ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஃபேரர் ட்ரீட்மெண்ட். இங்கே வந்து ரெண்டு விதமாக பார்த்தோம். ஒரு எம்ப்ளாயருக்கு என்னென்ன இருக்குது, அப்போது ஒன்றை தான் நான் மெஜாரிட்டி எடுக்க போகிறேன்னா அப்போ நான் வைக்கிறது தான் சட்டம். இவங்க என்ன தான் நீ எடுக்க போகிற அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அப்போ நான் சொல்கிற சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு வருவேன், உங்களுக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. அப்போ வேலை தடைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஒரு வேலை செய்கிறவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ பாசிபிள் லீகல் அவுட்கம் வந்து லீகல் வேலிடிட்டி சேலஞ்ச் பண்ணும் போது அதை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணலாம். Amidst the growing discontent, a government company in the state of Maharashtra has implemented a policy. A government company 80% reservation to local candidates for all job positions within the organization. This decision has sparked debates and protests among citizens, raising concerns about fairness and equal opportunity. Which of the following outcome is most likely to occur on the basis of decisions taken by Punjab and Haryana court? Punjab and Haryana courtல என்ன சொல்றாங்க, அதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The policy will lead to increased efficiency, இது வராது. The policy will face legal challenge, கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர்டிகல் 19 ரைட் டு மூவ் அதெல்லாமே பற்றி இந்த பேசேஜில் பார்த்தோம். which prohibit discrimination based on place of birth or residence. ஸோ ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இந்த இடத்துல நம்மளே என்ன சொல்கிறோம், ஈக்குவாலிட்டி எதெல்லாம் பார்க்கக்கூடாது, பிளேஸ் ஆஃப் பர்த்து, செக்ஸு, கம்யூனிட்டி, ஜெண்டர் இதெல்லாம் வச்சு செப்பரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து இந்த ஸ்டேட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கும் போது இது ஆர்டிகல் 16க்கு வயலேட்டிவாக போகுது. த பாலிசி வில் பி வைட்லி செலிப்ரேட்டட் பை லோக்கல் ரெசிடென்ட்ஸ். கண்டிப்பாக இங்கே பண்ணலை, அதை தான் இந்த கொஸ்டின்லேயே சொல்லிடுறாங்க அவங்களே. The policy will not face legal challenge as it is a government company. அப்படி எங்கேயுமே சொல்ல, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டருக்கு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் சரி, it is subject to challenge if it is violative. So the answer is the policy will face legal challenges as it violates the principle of equality enshrined in the constitution, particularly article 16, which prohibits discrimination based on place of birth. So இதுதான் கரெக்டான ஆன்சர். Which of the following is incorrect regarding the Punjab Haryana court's ruling on Haryana State Employment of Local Candidates Act and its implication? So which is incorrect அப்படின்னு கேட்குறாங்க. எது தப்பு? The act was deemed unconstitutional, it is violative. இது கரெக்ட். The court argued that the legislation could lead to establishment. இதையும் சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜ், இதுவும் கரெக்ட். The Act aimed to provide 75% reservation to state domiciles in private sector for job offering a monthly salary less than 30,000. இதான் அந்த பேசேஜில் இருக்குது. இங்கே இன்கரெக்ட் ரிகார்டிங் அப்படின்னா என்னது, the court upheld அப்படின்னா என்னது, இந்த கோர்ட்டு இந்த ஆக்டை சரிதான்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் இந்த பேசேஜில் சொல்லப்படாத ஒரு விஷயம். So the incorrect statement regarding Punjab Haryana court's ruling is the court upheld the act emphasizing the importance of protecting local jobs. So questionல நெகட்டிவ் டோனில் இருக்கா பாசிட்டிவ் டோனில் கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்குமே இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். இங்கே இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அங்கே விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் லீகாலிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ லீகாலிட்டின்னு பேசும்போதே அங்கே கான்ஸ்டியூஷனோ இல்லை அந்த ஆக்ட் இந்த 2 விஷயம் தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். மற்ற அது தொடர்ந்து வர்ற கதைகள் இவங்களுக்கு அவங்க உரிமைகள் படிக்கப்படும், அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் வால் இருக்குது, அதெல்லாம் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கண்டென்ட் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது, ஆர்டிகல் 14 and 19 பேஸ் பண்ணி தான் மீதி வர்றது எல்லாமே சொல்கிறாங்க இப்படி ஆகும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த பேசேஜை நம்ம எல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த பேசேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் புக் கையில் வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேசேஜ் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த இடத்துல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ அது கான்ட்ராக்ட் ரிலேட்டடான ஒரு பேசேஜ். ஸோ ஒரு கான்ட்ராக்ட்னா நம்ம என்னென்ன பேசிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு மைனர் கூட கான்ட்ராக்ட் என்டர் பண்ணக்கூடாது, 2 பேருக்கும் என்ன சப்ஜெக்ட் மேட்டருக்காக கான்ட்ராக்ட் என்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஈவன் தோ த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டஸ் நாட் யூஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா? செக்ஷன் 56 ஹேஸ் இன்கார்பரேட்டட் த டாக்ட்ரின் இன் 3 parts. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where the performance of the contract became impossible due to unforeseen events. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இப்போ இந்த செக்ஷன் 56ல் இந்த டாக்ட்ரினை எந்த 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், த செக்ஷன் டிக்ளேர்ஸ் தட் an agreement to do an impossible act itself is void. மழை வந்தால் இன்னைக்கு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒருத்தர் கூட போடுறோன்னு வச்சுக்கலாம். இது இம்பாசிபிள், மழை வருமா வராதா அது நம்ம கையிலேயே இருக்குது, கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இட் இஸ் லைக் ஆக்ட் ஆஃப் காட். ஆனால் இம்பாசிபிளான நீங்கள் நோண்டுங்க, ஒருவேளை புதையல் கிடச்சிதுன்னா உனக்கு நான் சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது. புதையல் இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா? ஸோ இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு செக்ஷன் ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே, இம்பாசிபிள் ஆக்ட் பற்றி இருக்குனாலே இட் இஸ் void. Second, though the second part of the section is not happily worded, it declares that a contractual act which after the contract is made become impossible to perform due to some event that the promiser couldn't prevent from happening, or because the performance of the act would be unlawful, the contract is void. So இங்க இதை என்ன சொல்லிட்டாங்க? It declares the contractual act after the contract is made become impossible. ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குன்னா அது வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. வாய்டுனா அப்படியே தப்பு, அதை கரெக்டாக மாற்றி நம்ம கரெக்டாலாம் பண்ணிக்க முடியாது. இட் இஸ் வாய்டு, அவ்வளோதான். இங்கே கான்ட்ராக்ட்லாம் என்டர் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறமா ஒரு இம்பாசிபிலிட்டி அங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்பயுமே the performance of the act would be unlawful, the contract is void. அன்லாஃபுல்லாக ஆகுதுனாலும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகுது அந்த இடத்துல, அது என் கையில் இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த கான்ட்ராக்ட் வாய்டுன்னு சொல்கிறாங்க. தேர்ட், the section declares that the compensation is payable for breach of contract by the promisor if the promisor, எங்க compensation எப்போ? promisor had known or might have known by the exercise of his due diligence. due diligenceனா என்னது? நம்ம செய்யும் போது ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை செஞ்சுட்டு இருக்க அந்த டைம்லையே ஒரு நார்மலான அறிவு இருக்க ஒருத்தருக்கு அது தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு வேலை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he might have known by exercise of his due diligence that the act promised to be done was impossible. அப்போ நான் பண்ண ப்ராமிஸுக்கான அந்த செயலை செய்யக்கூடியது சாத்தியம் இல்லை. நான் ஒருத்தருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் ஒரு நாளைக்கு 10,000 பென்சில் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்லிடுறேன், சரி நம்ம கொஞ்சம் ஓவர் டைம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதிகபட்சமே அதால் 10,000 பென்சில் தான் செய்ய முடியும். ஆனால் நான் இது வரைக்கும் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கலாம், 5,000 தான் செஞ்சுருக்கேன், அதுக்கு மேலே நான் செஞ்சது கிடையாது, ஏன்னா மிஷின் ஹீட் ஆகும் ஏதோ ஒன்று. பட் நான் வாங்கும் போது என்கிட்ட சொல்லிக்கோங்க 10,000 பண்ணலான்னு. ஆனால் இது வரைக்கும் நான் 10,000 பென்சில் பண்ணதே கிடையாது, 5,000 பென்சில் தான் ஒரு நாளைக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒருத்தர்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே 10,000 பென்சில் பண்ணி தரேன்னு சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் 5,000 தான் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணது கிடையாது, மிஷின் 5,000க்கே ஹீட் ஆகிடுது. அப்போ எனக்கு தெரியுது அந்த இடத்துல the act promised to be done was impossible or
அன்லாஃபுல்லாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல இன்னொரு ஆக்ட். இது வந்து பென்சில் மேனுஃபேக்சரிங்கிறது லாஃபுல் ஆக்ட், பட் ஆனால் அது இம்பாசிபிள் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னது, இட் இஸ் அன்லாஃபுல். இப்போ லாட்ரி சீட்டு விற்கக்கூடாது, இல்லை லாட்ரி சீட்டு பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், இப்படி வச்சுக்கலாம், அது அன்லாஃபுல். பட் இஃப் த ப்ராமிசி டிட் நாட் நோ, தென் the promiser must pay compensation for non-performance. ப்ராமிஸ் பண்ணவன் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணானோ அவனுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணணும். இதுதான் தேர்ட் பார்ட். ஸோ நான் ப்ராமிஸ் ஒருத்தருக்கு பண்ணுறேன், இந்த ப்ராமிஸ் பண்ணும் போதே எனக்கு என்ன தெரியும், இது அன்லாஃபுல் ஆக்ட்னு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ண ப்ராமிஸை என்னால் பண்ண முடியாதுங்கிறதும் பை த எக்ஸசைஸ் ஆஃப் மை டியூ டெலிஜென்ஸ் ஐ எம் அவேர். ஆனாலும் அந்த ப்ராமிஸை பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை என்னால் நிறைவேற்ற முடியலை. அப்படிங்கும் போது யாருக்கு நான் அந்த ப்ராமிஸை பண்ணனோ அவருக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The first part uses the word agreement, which is wider than the term contract used in the second part of the section. An agreement includes all bilateral acts that create right, transfer or extinguish a right. So ஒரு agreement போடுறோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ஒரு ரைட் கிரியேட் ஆகும், அந்த ரைட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த ரைட் எனக்கு வேணான்னு நான் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த however a contract is an agreement that creates right in personam against one person. நான் யார் கூட கான்ட்ராக்ட் போடுறனோ அந்த ஒரு பர்சன் எனக்கும் நான் அவருக்கும் we are obliged to each other. If this test is applied, the second part, bilateral act that creates right or transfer right or extinguish right. However, a contract is an agreement that creates right in personam. ஒரு கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு agreement, it creates a right in personam. If this test is applied, the second part of section 56 applies only to contracts that create only the rights in personam, and the first of the section applies to all other agreements. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டோம், இந்த டெஸ்ட் அப்ளை பண்ணுறோன்னா the second part of the section 56, அந்த 56 மூணு பார்ட்டாக பார்த்தோம் நம்ம. The second part applies only to contract that creates only the right in personam, and the first part applies to all other agreements. So second part is only to contracts and first part is to agreement. அவ்வளோதான் சிம்பிளாக அங்கே சொல்லியிருக்காங்க. If so, it follows that the contract attract the doctrine of frustration. இந்த doctrine of frustration எப்போ வரும், ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வரும்போது தான் இது வருது. Only if the contractual act which after the contract is made become impossible. ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டோம், அப்போ அது பாசிபிளான ஒரு விஷயம். கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் it is becoming impossible to perform due to some event that the promiser couldn't prevent from happening, or பவர் கட் ஆகிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் நடந்தனால என்னால் கொடுக்க முடியாது. இதுதான் இந்த இடத்துல சிச்சுவேஷன். or because the performance of the act would be unlawful. நேற்று வரைக்கும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அன்லாஃபுல்னு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டுச்சு, இனிமேல் என்னால் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ப்ராமிஸை என்னால் கேரி ஆன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியலை. However, the agreement attract the doctrine of frustration irrespective of the fact whether the event disables or hinders the performance of an agreed act, or whether doing an agreed act exposes to unlawfulness arising from law. So the agreed act exposes to unlawfulness arising from the law made before or after the agreement. So law வந்துருச்சு அப்படின்னாலும் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி சரி இருந்திருக்கலாம், இல்லை தப்புனும் இருந்திருக்கலாம், அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் சரின்னு இருந்ததை தப்புனும் சொல்லியிருக்கலாம். எப்படி பண்ணாலும் அது அந்த இடத்துல அந்த ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. Instead of being chased by doctrine of frustration, இந்த doctrine of frustration அப்ளை பண்ணி அந்த வேலையை முடிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக on the happening of impossibility, the contracting parties may choose to have this as part of contract itself by anticipating the likely impossible event. ஸோ கான்ட்ராக்டில் என்டர் ஆகும்போதே இந்த மாதிரி லைக்லி இம்பாசிபிள் இவெண்ட்டுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் சேர்த்து ஒரு கான்ட்ராக்ட்லேயோ அக்ரிமெண்ட்லேயோ போட்டுக்கலாம். There shouldn't be any impediment to the freedom of contracting parties. ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும், அதுலேருந்து வெளியே வர முடியாது, வெளியே வந்தாலும் எல்லாத்துக்கும் அது ஒரு ஸ்மூத்தான ஒரு
அவுட்கம்மாக கொடுக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பேசேஜுக்குள்ளே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அதோட 3 பார்ட்ஸ் எப்படி நம்ம அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எப்படி இந்த டாக்டரினை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன ரெமெடி இருக்குங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. எப்படி பண்ணால் ஒரு ப்ராமிசர் ப்ராமிசிக்கு நடுவில் நடக்க முடியாத ஒரு ஆக்ட் அவங்களோட டியூ டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல அதை தெரிஞ்சுக்காமல் விட்டுருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே பேசியிருந்தோம் அதில். இப்போ கொஸ்டின், எலினா enters into a contract with Liam to deliver a unique piece of artwork to him by a specific date. ஒரு யூனிக் பீஸ் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட். however due to unforeseen circumstance beyond her control, என் கைக்குள்ளே அந்த விஷயம் இல்லை, அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எலினா ஸ்டுடியோ catches fire destroying the artwork before she can deliver it to Liam. ஸோ ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்த ஆர்ட் ஒர்க்கு எரிஞ்சு போச்சு. as a result Elena is unable to fulfill her contractual obligation according to the principles outlined in section 56. What is the legal status of Elena's contract with Liam? The contract is void because the performance of the agreed act become impossible. Correct தான். ஏன் impossible ஆயிடுச்சு? ஃபயர் வந்தனால. The fire is due to an event that Elena couldn't prevent from happening. அது சடனாக ஃபயர் ஆயிருக்கு which is not under my control. அது எப்படியோ ஃபயர் ஆயிடுச்சு அந்த இடத்துல. The contract is voidable because Elena failed to deliver the artwork as promised, but she could have prevented the unforeseen event from occurring with proper precautions. ஸோ இந்த மாதிரி voidable எங்கே வரும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இந்த இடத்துல பேசணுமான்னு பார்த்தோன்னா இல்லை. இவங்க இந்த ஈவெண்ட்டை ஒரு டியூ டெலிஜென்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை என்னோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதை வச்சுருக்கேன், அங்கே எப்போனாலும் கேட்ச் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அப்போ அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்லாம் நான் எடுக்கலை அப்படின்னா தான் இந்த இடத்துல தப்பு. இங்கே நமக்கு ரொம்ப வேகாக இருக்குது. இந்த கான்செப்டை பற்றி நம்ம பேசேஜ்லேயும் எங்கேயும் பேசல, இங்கேயுமே எதுவும் கொடுக்கல. ஆப்ஷன் வச்சுக்கலாம், வாய்டபிள்ங்கிறத நம்ம பேசல எங்கேயுமே. த கான்ட்ராக்ட் ரிமைன்ஸ் வேலிட் அண்ட் எலினா மஸ்ட் ஸ்டில் டெலிவர். எரிஞ்சு போனதை எப்படி டெலிவர் பண்ண முடியும்? சொன்ன டேட்டுக்குள்ளே பண்ண முடியாது. The contract is valid but Elena is not liable for damages to Liam since the destruction of the artwork are beyond her control and was unforeseeable event. ஸோ பியாண்ட் ஹர் போனனால கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் தான் பண்ணியே ஆகணும். ஷீ இஸ் லயபிள் டு அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே பேசலை. 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டோம். எப்போ அது வாய்ட் அப்படின்னு பார்த்தோம்? தன்னால் நடந்திருந்தாலும் அது வாய்டு தான், அன்லாஃபுல்லாக நடக்கிற விஷயம்னால அது வாய்டு தான் அப்படின்னு பார்த்தோம். இங்கே லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எலினாஸ் கான்ட்ராக்ட் வித் லியாம் ஆஸ் பர் செக்ஷன் 56 ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா the contract is void because the performance become impossible. நான் ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணலாம், ஆனால் எக்ஸாக்டாக 100% இதே பெயிண்டிங் தான் நான் திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணாலும் நானே அதை பண்ணாலும் அதே மாதிரி அதை வரைய முடியுமானா முடியாது. அதே இது ஒரு ஃபோட்டோ காப்பி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சு பண்ணுறோன்னா பண்ணலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் இம்பாசிபிள். இதுதான் கரெக்டான ஆன்சர். Max and Olivia enter into an agreement where Max promises to deliver a rare extinct flower to Olivia's botanical garden. ஒரு ரேரான ரொம்ப அதோட பாப்புலேஷன் பிளானட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ரேர் ஸ்பீஷஸ் இந்த ஒரு பிளான்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. However, unknown to both parties at the time of making the agreement, the particular species of flower they intend to trade has been extinct for over a century. ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடியே அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? மேக்ஸுக்கும் தெரியாது, ஒலிவியாவுக்கும் தெரியாது. இதை பண்ண முடியாது. அப்படின்னா த அக்ரிமெண்ட் இஸ் வேலிட். நம்ம என்ன பார்த்தோம் இந்த பேசேஜில்? தெரிஞ்சு ஒரு இடத்துல என்டர் ஆகியிருந்தாலும் அதற்கு பின்னாடி அது பண்ண முடியாது அப்படின்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போது த அக்ரிமெண்ட் இஸ் வேலிட். ஏன்னா 2 பேரும் கன்சென்ஷுவலாக தெரிஞ்சு அக்ரி பண்ணி சம்மதிச்சு இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா கிடையாது. த அக்ரிமெண்ட் இஸ் வாய்டபிள் பிகாஸ் மேக்ஸ் ஃபெயில் டு டெலிவர் த ஃப்ளவர். இங்கே தான் சொல்லிட்டாங்கல்ல வாய்டபிள். ஏன் 100 எக்ஸ்டிங்க்ட் ஃபார் அ செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி காலமாக அது அங்கே இல்லை அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே தெரியாது. அப்போ இனிமேல் மட்டும் அவரால் கொடுத்துட முடியுமா? வாய்டபிள்னா என்னது? அதை வாய்டாகவும் மாற்றலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், வேலிடாகவும் மாற்றலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இங்கே அரைசே ஆகாது. ஸோ இதுவும் வராது. த அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு பார்த்துருக்கோம் நம்ம இந்த பேசேஜில். இஸ் வாய்டு பிகாஸ் இட் பர்டைன்ஸ் டு அன் இம்பாசிபிள் ஆக்ட். ஏன்னா ஒரு செஞ்சுரியாக அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு.
மேலே, ஒரு செஞ்சுரிக்கு மேலே. rendering the contract itself void under section 56. correct. the agreement is enforceable. என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிற கான்செப்டே இந்த இடத்துல வராது. ஏன்னா ஒரு செஞ்சுரிக்கு மேலே அது இல்லவே இல்லை, இது எப்படினாலும் என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. பட் மேக்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் அ சப்ஸ்டிடியூட் ஃப்ளவர் ஆஃப் ஈக்குவலண்ட் வேல்யூ டு ஃபுல்ஃபில். இந்த மாதிரி இதுக்கு பதிலாக அது கொடுப்பேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னு கூட இந்த கொஸ்டினுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பேசேஜில், இந்த கதையில் இல்லை. நம்ம படித்த பேசேஜ்லையும் இது மாதிரி கான்செப்ட் எங்கேயுமே பேசல. அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்கிறதுக்கான கொஸ்டினும் இது கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. சாரா ஹயர்ஸ் மிஷெல் டு ரெனோவேட் ஹர் கிச்சன் வித் அ ஸ்பெசிஃபிக் டெட்லைன் ஃபார் கம்ப்ளீஷன். 10 நாளைக்குள்ள முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஹவவர் மிஷெல் ஃபெயில்ஸ் டு complete the renovation on time due to unexpected delay in obtaining necessary material. ஒரு பொருளை வாங்குறதுல டிலே ஆயிடுச்சு இந்த இடத்துல. அன்எக்ஸ்பெக்டட் டிலே ஆயிடுச்சு அந்த இடத்துல. எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படி ஒரு டிலே ஆகும் அப்படிங்கிறது. According to the provision stated in the passage regarding section 56 of the Contract Act, what factors determine Michel's ability for the breach of contract? அப்போ இங்கே ஒப்பந்தம் மீறுதல் நடந்துருச்சு. ஒரு 10 நாளைக்குள்ள முடிச்சு தரேன்னு சொன்னதை பொருட்களை எல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தனால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ breach of contract. The Michel's liability for compensation depends solely on whether he had prior knowledge of the delay. இப்போ லயபிலிட்டி வந்து எனக்கு அந்த டியூ டெலிஜென்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமானா கிடையாது. த லயபிலிட்டி ஃபார் காம்பன்சேஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தட் ப்ரையர் நாலேஜா அப்படின்னா கிடையாது. மிஷெல் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி லயபிள் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் பிரீச் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டிலே. ஆட்டோமேட்டிக்காக லயபிள் ஆயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி எங்கேயுமே சொல்ல. ஆட்டோமேட்டிக்காக லயபிள் ஆயிடுவாங்க எந்த மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது இங்கே என்ன சொல்லிட்டோம், செக்ஷன் 56லேயே என்னென்ன சூழ்நிலைகள்லாம் அது வாய்டா ஆகலாம், என்னென்ன இடத்துலலாம் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வருது, எப்போ காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாமே பார்த்தோம் நம்ம. அப்போ இது வராதாங்க. மிஷெல் இஸ் நாட் லயபிள் ஃபார் காம்பன்சேஷன் பிகாஸ் த டிலே வாஸ் காஸ்ட் பை unexpected circumstance beyond his control. ஸோ என் கையை மீறி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுக்காக நான் காம்பன்சேட் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அப்போ மிஷெல்ஸ் liability for compensation depends on whether he could have foreseen delays through the exercise of due diligence. இதை அந்த இடத்துல நம்ம பார்த்துருந்தோம். the liability for compensation எதை பேஸ் பண்ணி இருக்கலாம், due diligence. அவங்க இந்த வேலையை செய்ய போகும்போது ஒரு வேலை இப்படி வருமாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்து நோயிங்கா நான் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் 10 நாளைக்குள்ள போட்டு தரேன், நான் ஒரு ஸ்டாக் போடுறேன் அப்படின்னா இத்தனை நாள் வேலையில எனக்கு தெரியும் 4 நாளைக்குள்ள ஸ்டாக் வராது அண்ட் இன் another 6 days it is not possible to perform. 10 நாள் வேணும். உட்டெல்லாம் வாங்கி நான் ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு வேலை செய்யறதுக்கே 10 நாள் வேணும். அப்போ நான் பொருள் என் கையில இருந்தாதான் அந்த 10 நாளைக்கான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள நான் என்ட்ரா இருக்கணும். பொருளே கையில இல்லாத போது நான் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள என்ட்ரா இருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட செயல்லே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த ஆன்சர் இதுக்கு ரைட். த லயபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் ஹி குட் ஹேவ் foreseen the delay through exercise of due diligence. Alice enters into a contract with Bob to lease a warehouse for storing her inventory. அவங்க சாமான்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் லீஸுக்கு. அதுக்காக ஒரு கான்ட்ராக்ட்ல இவங்க 2 பேரும் என்டர் ஆறாங்க. However, before lease commences, அந்த லீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே a new zoning law is passed rendering the warehouse unsuitable for commercial use. இந்த warehouse-லாம் வந்து commercial use-க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா போட்டாங்க. According to the provision stated in the passage regarding the doctrine of restoration, how does passing of new zoning law affect the contract? இப்படி போட்டுட்டாங்கனால அது void. The passing of new law does not affect it. தப்பு. ஒரு law எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் என்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு லா போட்டிருந்தாலும் சரி, அந்த லாக்கு அகேன்ஸ்டாக நம்ம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. த பாசிங் ஆஃப் நியூ ஜோனிங் லா ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் த கான்ட்ராக்ட். கரெக்ட். இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க கான்ட்ராக்டை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல உருவாக்கிடுச்சு. ரெண்டரிங் இட் வாய்டு. கரெக்ட். அப்போ இது கரெக்டாக இருக்கலாம். அடுத்தது பார்ப்போம். The passing of new zoning law invalidates the contract between Alice and Bob only if it is completely disables the performance of the agreed act. இந்த கான்செப்டை நம்ம எங்கேயுமே பேசல. The passing of new zoning law invalidates only if it completely disable the performance of the agreed act. The passing of law does not affect. இந்த நாட்டுங்கிறதே வராது. அப்போ இங்கே நாட்டு வரலன்னா இங்கேயும் நாட்டு வராது, அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? நம்ம பேசேஜில் பார்த்தபடி
ஒரு லா போட்டுட்டாங்க, லா போட்டு அதை தப்புன்னு சொல்லிட்டாங்க, இட் இஸ் அன்சூட்டபிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கனாலே இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்டை அவங்க பண்ண முடியாது. ஏன்னா கான்ட்ராக்டே இது வேர் ஹவுஸை லீஸ் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த டாக்டரேட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 56? The doctrine applies solely to contracts, not to agreements. அப்படி இல்லை. The doctrine of frustration applies only to contracts, not to agreements. No. The contracts attracting frustration are limited to those right in personam னு பார்த்துட்டோம் நம்ம. The doctrine of correct எதுன்னு கேட்டிருக்காங்க. The doctrine of frustration can be avoided by including anticipatory clause in the contract. Agreements are subject to the doctrine of frustration regardless of nature of the event causing impossibility or unlawfulness. This is right. So இது இந்த passageல பேசியிருக்கோம். So which is correct? This one. இந்த anticipatory clause வச்சிருந்தா இந்த doctrine of frustration அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இதான் லாஸ்ட் பேசேஜ் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. while introducing the bill, ஸோ ஏற்கனவே பில்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒரு பில்லை வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு பில் வந்து சட்டமாக மாறும் அப்படின்லாம். அன்றைக்கி இருக்க ஸ்டேட்டு இல்லை பார்லிமெண்ட்டில் எங்கே ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்களோ அங்கே மெஜாரிட்டி ஓட் பண்ணணும். ஹூ இஸ் ப்ரெசன்ட் தேர், அது முக்கியம். ப்ரெசென்ட்டில் மெஜாரிட்டி ஓட் பண்ணணும். அது அப்புறம் கவர்னர், ஸ்டேட் லெவல்னால் கவர்னர் கிட்ட போகும், பார்லிமெண்ட்டில் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் போட்டு திருப்பி கொடுக்கலாம். கொடுத்த பில்லை திருப்பியும் அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சைன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எங்கள் ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், என்ன சொல்கிறாங்க? there was a time when it was thought that 125-year-old institution would become irrelevant, especially during the time of the UPA government. சரி, இப்போ இந்த லாஸ்ட் பேசேஜ் நம்ம பார்க்கலாம். இந்த பேசேஜை ரீட் பண்ணிங்க, உங்கள் கையில் இருக்க புக்கில் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அப்போது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 125-year-old இன்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறாங்க. இந்த 9 இயர்ஸில் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நிறையா தடவை ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பில்ல பேசியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே சொல்லிட்டாங்க, while 660 post office were closed earlier, around 5,000 offices were opened between 2014 to 23. இத்தனை போஸ்ட் ஆஃபீஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இவ்வளோ போஸ்ட் ஆஃபீஸை புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இன்னும் 5,000 போஸ்ட் ஆஃபீஸ் நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த பில்லில் எதை பற்றி பேசுகிறாங்க? இட் allows interception of articles transmitted via post on the grounds of. இன்டர்செப்ஷன்னா என்னது? நான் பேக் பண்ணி கொடுக்குற ஒரு ஆர்டிக்கிள், என்ன அனுப்புறீங்க காட்டிட்டு தான் அனுப்பணும், இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு கொரியர் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கான அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பில்லில் இருந்து தான் எமர்ஜ் ஆகுது. என்ன கிரவுண்ட்ஸில் சொல்கிறாங்க? செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர், எமர்ஜென்சி, பப்ளிக் சேஃப்டி, கான்ட்ரவேன்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பில் ஆர் எனி அதர் லாஸ். ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது? செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொருட்களை அனுப்பக்கூடாது. இப்போ ஃபயர் வெடிமருந்துகள்லாம் கொரியரில் போட்டு அனுப்பக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஏதாவது பட்டுச்சுன்னா வெடிச்சிரும். இல்லை வெடிமருந்துகள்லாம் தனியாக எப்படி பேக் பண்ணி அனுப்பணும், ஒரு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எப்படி அனுப்பணும், இப்போ பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி அதை நான் கொரியரில் அனுப்ப முடியுமானா அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எது லா படி நம்ம செய்யக்கூடாது இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ கொரியர்னால் நம்ம வந்து தெரியாமல் ஒரு கோல்டு ஜுவல்லரிலாம் அனுப்புவோம், நான் காட்டிட்டு இப்போ கொரியர்லாம் அனுப்பலாம். சாரீஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம பார்சல் ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம், ஷூஸ் வாங்குறோம், நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது என்ன பார்சலுக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யார் தெரிஞ்சுக்கலாம்? போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே நம்ம பேசினது பில்லு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பேசும்போதே தெரியுது. ஸோ இங்கே அவங்களுடைய தலையீடு அந்த இடத்துல இருக்கலாம். என்னென்ன பர்பஸ்க்காக? பப்ளிக் ப்ரொடெக்ஷன், நாட்டோடைய பாதுகாப்பு, இதெல்லாம் கருதி. த ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்பாயிண்டட் பை, இங்கே ஆஃபீஸரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எம்பவர்ட் டு இன்டர்செப்ட். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை பார்க்கலாம், ஓப்பன் பண்ணலாம், வச்சுக்கலாம். எனி போஸ்டல் ஆர்டிகல் ஆன் த அஃபர்மென்ஷன் கிரவுண்ட். போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்புறது எல்லாத்தையுமே இந்த ஆஃபீஸர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஹீ இஸ் ஹேவிங் த பவர் டு இன்டர்செப்ட், ஓப்பன் ஆர் டீடைல். Such item can also be disposed by the government in such a manner as it deems appropriate. கவர்மெண்ட் வந்து அந்தந்த டைமில் எப்படி இந்த ப்ராடக்ட் எதை நான் டீடைன் பண்ணி வச்சிருக்கேனோ, இல்லை எதை நான் அனுப்பக்கூடாது நீங்கள் காமிச்சு இதெல்லாம் வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால அவங்க திருப்பியும் தர முடியாதுன்னு எதெல்லாம் கவர்மெண்ட்டோட கஸ்டடியில் இருக்குதோ அதெல்லாம் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதோ, என்ன நினைக்குதோ அந்த டைமில் எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. The central government by notification can empower any officer of the post office to deliver a postal article suspected of containing any prohibited item to the customs authority. நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். யார் அனுப்பி வைக்கலாம்? யாருக்கு? the central government நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கஸ்டம்ஸுக்கு அனுப்பி வச்சிடலாம்.
The custom authority will then deal with such an item in accordance with provision of law. இப்போ நீங்கள் கொரியர்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு போகுது, அவருக்கு டவுட் இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ வச்சு அனுப்பியிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்றாங்க. திறந்து பார்த்தா உள்ளே வந்து கோல்டு க்யூப்ஸ் ஒரு 200 கிலோக்கு தங்கம் கட்டி இருக்குது. சின்னதாக டப்பாவில் இருக்கும் போது ஒரு 200 கிலோக்கு என்ன பொருள் இருந்துரும், ஒரு வேளை பாமா இருக்குமோ என்னமோ யோசிச்சுட்டு திறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே திறந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கஸ்டம்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. கஸ்டம்ஸ் வந்து அதை டீல் பண்ணிக்குவாங்க ஆஸ் பர் த லா. த பில் எக்ஸம்ப்ட்ஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் இன்கரிங் எனி லயபிலிட்டி. இப்போ போன பொருள் ஒரு அட்ரஸ் போடுறோன்னா அங்கே போய் சேரணும். அப்படி இல்லைன்னா எல்லா கொரியர் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தோம்னா நீங்கள் அனுப்புகிற பொருள் தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு 500 ரூபாய் இழப்பீடு தருவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா உள்ள என்ன பொருள் இருக்குன்னு ஒரு பேப்பர் அனுப்பியிருப்போம். இப்போ வீட்டு பத்திரமே கூட அனுப்புகிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ், அதை திருப்பி ஒரு டூப்ளிகேட் காப்பி வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. என்னோட பத்திரம் தொலைஞ்சிருச்சு, அதுக்கு பதிலாக தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நான் ட்ரேசபிள்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கான நம்மளோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அது காம்பன்சேட் ஆயிருமானா கிடையாது. இட் இஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க யாருக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி ஏதோ பார்க்குறாங்க, இல்லை அதை அனுப்பலை, நடுவில் வேற எங்கேயோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கான லயபிலிட்டியே அங்கே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. பில் இட் இஸ் எக்ஸம்ப்டிங் த பர்சன். It specifically stipulates that no officer shall incur any liability unless the officer has acted fraudulently. ஒரு ஆஃபீஸர் ஃப்ராடுலண்ட்டாக இப்போ ஒரு சாரீ அனுப்புறீங்க, அந்த சாரீ சூப்பராக இருந்திருக்கு, ஆனால் அந்த சாரீ தான் அனுப்புறேன்னு சொல்லி காமிச்சிட்டு அனுப்பிட்டீங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்ட்ரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புறீங்க, அங்கேருந்து அது எங்கே போகும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோமோ அங்கே, எந்த ஊருக்கு அனுப்புகிறோமோ அங்கே ஒரு ஆஃபீஸ் போய் அங்கே இப்படி தான் போகும். ஸோ ஒரு இடத்துலையுமே எந்த இன்வென்ட்ரி போட்டுகிட்டே வருவாங்க. அப்போ இங்கே போட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்கோம்ல, ஏதோ ஒன்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவர் வந்து கேட்குறாரு, எனக்குலாம் கிடையாது, அப்படி காணாமல் போச்சுனாலும் நான் எவ்வளோ கட்டணும், 500 ரூபாய் தானே கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் வந்து ஃப்ராடுலண்ட்டாக வில்ஃபுல்லாக தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத சொன்னால் கூட, see specifically that no officer shall incur liability unless the officer has acted. லயபிலிட்டியே கிடையாது அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. அவர் வாலண்டியராக இதெல்லாம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ராக்டிக்கலி ஒரு காமன் மேனால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டானா பண்ண முடியாது. பட் இதை தான் சொல்லியிருக்காங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்டு தட் ஹீ ஹேஸ் டன் ஃப்ராடுலண்ட்லி ஆர் வில்ஃபுல்லி. There are no offenses and penalties specified under the bill. இந்த பில்லில் நீ பிரித்து பார்க்கலாம், வச்சுக்கலாம், டிஸ்போஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அஃபென்ஸுக்கு ஏதாவது பெனாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதை பற்றி பேசவே இல்லை. எக்ஸப்ட் ஒரு விஷயம், அமௌண்ட் நாட் பெய்டு பை அ யூசர் வில் பி ரெக்கவரபிள் ஆஸ் அரியர்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. ஒரு யூசர் அவர் அமௌண்ட்டை பே பண்ணலை அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ நான் அவரோட ப்ராப்பர்ட்டியை கூட அட்டாச் பண்ணி இந்த பணத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தவிர. தென் 1898 ஆக்ட் கண்டைன்ஸ் அஃபென்சஸ் சச் அஸ் theft, misappropriation or distractions which are punishable with imprisonment up to 7 years under fine. இதுக்கு முன்னாடி பல ஆக்டில் 98 ஆக்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1898 ஆக்டில் ஒரு பொருளை அனுப்பும் போது அது திருடிருக்கலாம், இல்லை மிஸ்அப்ராப்ரியேட் யாராவது எடுத்து வச்சிருக்கலாம், இல்லை தொலைஞ்சு போயிரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக மலையில் கூட நினைஞ்சு தொலைஞ்சு ஏதோ நான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் எதுவும் பண்ணியிருந்தா கூட 7 வருஷம் அண்ட் ஃபைன் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன நேச்சர் ஆஃப் திங் இன்சைட் அப்படிங்கிறத பொறுத்து. However, such offense and penalties were subsequently removed by Jan Vishwas Act 2023. இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்ட்னா என்ன? இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்டோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்னன்ஸ். எப்படி? பை creating an environment where we can do business easily, அதாவது ease of doing business, ease of living by doing good business அப்படி கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they decriminalize minor offense. கிட்டத்தட்ட ஒரு 42 சென்ட்ரல் ஆக்டில் இருந்து 19 கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஆக்டில் இருந்து எதுக்கெல்லாம் இந்த மாதிரி 7 years அண்ட் ஃபைன் இப்படிலாம் போட்டிருக்காங்களோ இதெல்லாமே கம்மி பண்ணுறாங்க. இப்போ 7 years அண்ட் ஃபைன் அப்படின்னு இருக்குனீங்கன்னா ஒன்லி ஃபைன் அப்படின்னு போடுறது, a fine of 1 lakh to 10 lakh அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல a fine of 10,000. ஸோ இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்டுக்கு கீழே ஒவ்வொரு சென்ட்ரல் ஆக்டை ஒரு 42 ஆக்டை இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்து நிறைய அஃபென்சஸை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சென்ட்ரல் ஆக்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நம்ம வச்சிருந்த எல்லா ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸையும் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இமேஜின் யூ ஆர் அ லீகல் அட்வைசர்.
ஸோ நீங்கள் எல்லாம் தான் ஃபியூச்சர் லீகல் அட்வைசர், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, யூ ஆர் டீலிங் வித் அ கேஸ் இன்வால்விங் இன்டர்செப்ஷன் ஆஃப் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் அண்டர் ரீசென்ட்லி ப்ரப்போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பில். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு, இப்போ நம்ம பில்லு தெரிஞ்சிச்சு, கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆஃபீஸர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதை யாருக்கு கொடுக்கலாம், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கலாம், அவங்க எப்படி இதெல்லாமே நம்ம பார்த்தோம். யுவர் கிளைண்ட், இப்போ நம்மளோட ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவர் பேர் வர்மா. ஹி சென்ட் அ கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் through India Post and he suspects that the letter has been intercepted without prior authorization. Interceptedனா அந்த லெட்டரை ஓபன் பண்ணி யாரோ படிச்சுட்டு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சஸ்பெக்ட் பண்றாரு வர்மா. He seeks your advice on legality of the interception and potential violation of his right. நான் ரொம்ப சீக்ரெட்டா எனக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு நினைக்கிறேன், அந்த லெட்டர் ஓப்பன் ஆகி யாரோ படிச்சு பார்த்துட்டு ஒட்டி அனுப்பியிருக்காங்க, அப்படிங்கும் போது என்னோட ரைட் வயலேட் ஆகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க, இதோட லீகாலிட்டி என்னன்னு பார்க்க போறோம். which of the following statement, கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது கரெக்ட் regarding the interception of postal article bill? Interception of postal articles can only be carried out by officers specifically. என்ன கேட்குறாங்க கொஸ்டின், லீகாலிட்டி ஆஃப் த இன்டர்செப்ஷன். இவர் லெட்டரை பிரித்து பார்த்தது சரியா தப்பா, எனக்கு ரைட் வயலேட் ஆயிடுச்சுல, எனக்கு என்ன சொல்யூஷன் இந்த இடத்துல கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் லீகாலிட்டி. பேசிக்காக அதை பிரித்தது சரியா தப்பா, இதான் இந்த இடத்துல கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்டர்செப்ஷன் பற்றி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த ஆஃபீஸர் பண்ணது சரியா அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதை வச்சுக்கலாம். த கிரவுண்ட்ஸ் ஃபார் இன்டர்செப்ஷன் ஆர் லிமிட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி. இப்போ பப்ளிக் சேஃப்டிங்கிறது எப்படி தெரியும், உள்ள நான் பாம்பு வச்சிருக்கேன் கேர்ஃபுல் அப்படின்னு எழுதினா தான் அது தெரியுமா? இருக்குது, ஒரு டப்பா அனுப்புகிறோம், அப்போது ஒரு வேளை ஒரு ஃபோன் கால் வருது, கொரியரில் வந்து இந்த மாதிரி பார்சல் வருதா அப்படின்னா, அப்போ எல்லா கொரியரும் என்ன இருக்குது அந்த இடத்துல, போஸ்ட் இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்புகிறோம். இப்போ வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு வர கொரியரில் வந்து ஏதோ வச்சுருக்காங்களான்னு ஒரு க்ளூ கிடைக்குது, ஆனால் அது எந்த டப்பா யாருன்னா தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஸோ இது லிமிட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. பப்ளிக் சேஃப்டி. த போஸ்ட் ஆஃபீஸ் பில் 23 provides a detailed procedural framework including safeguards similar to these those mandated by the Supreme Court for the interception. இதெல்லாம் வந்து நம்ம அங்கே இல்லை. The interception of postal articles can only be carried out by designated authorities in case of contravention of the provisions of bill or any other law. இங்க என்ன பார்க்கலாம், the interception of your letter can only be carried out by designated authority. இந்த லெட்டர் பிரிச்சு பார்த்துருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, பிரிச்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா, அதை யார் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன் தான் அதை பண்ணியிருக்காங்களா, இட் கேன் பி கேரிட் அவுட் ஒன்லி பை டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இந்த பர்டிகுலர் பர்சனால தான் பண்ண முடியும். யார், ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பில் ஆர் எனி அதர் லா. இந்த பில்லில் சில விஷயங்கள் இதை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை லா ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் சென்டிங் சம்திங் இன் கொரியர் அப்படின்னா இருக்குது அப்படின்னா இதுதான் பண்ண முடியும். இதுதான் இதோட லீகாலிட்டி, இதுதான் நம்ம கொடுக்குற அட்வைஸாக இருக்கணும். மிஸ்டர் வர்மாக்கு அவர் அட்வைஸ் ஆன் லீகாலிட்டி ஆஃப் த இன்டர்செப்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல் வயலேஷன் ஆஃப் ஹிஸ் ரைட் அப்படின்னா என்ன சொல்லலாம், இந்த இடத்துல என்ன அட்வைஸு, இந்த போஸ்டல் ஆர்டிக்கலில் வந்து டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸாக இருக்காங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக அதை பிரித்து படிச்சிருப்பாங்க. மேபி திஸ் லெட்டர் மே கண்டெயின் சம், இவர் யாராக வேணா இருக்கலாம் மிஸ்டர் வர்மா, இது எல்லாமே இங்கே கிரேவாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆர்மி அஃபிஷியலாக கூட இருக்கலாம். இந்த லெட்டரை வந்து வேறு நம்மளோட எனிமி நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு லெட்டர் ஃப்ரம் அன் ஆர்மி அஃபிஷியல், அதனால கூட அதை பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிரே ஏரியா, எப்படி வேணால் இருக்கலாம். பட் இவர் என்ன கேட்குறாரு, என் லெட்டரை பிரித்து படிச்சுட்டாங்க, இதுக்கு லீகல் அட்வைஸ் என்ன? ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் ஷுட் ஓப்பன் அண்ட் சி த பர்சன் டெசிக்னேட்டட் பை த கவர்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த பில் ஆர் லா. இப்படி இருக்குன்னா அதை பிரித்து படித்ததில் தப்பு கிடையாது. இன் தி லைட் ஆஃப் ப்ரப்போஸ்டு போஸ்ட் ஆஃபீஸ் பில் there has been a concern raised regarding the examination of postal articles that may contain goods subject to prohibition or duty. Ms. Kapoor, a business owner, sent a parcel and she is worried about the potential interference with her business related shipments. So business related shipments அனுப்புறதுனால அவங்க வந்து இதை யாராவது பிரித்து பார்த்துருவாங்களா என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரி பண்ணுறாங்க. She seek advice on the power of examination under the new power of examination. யார் எக்ஸாமினேட் பண்ணலாம், அந்த நியூ லெஜிஸ்லேஷனில் என்னோட பார்சல் நான் அனுப்புகிறேனே அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. Which of the following accurately reflect the power of examination of postal articles under Post Office Bill 23? The bill grants officer in charge appointed by central government the authority to intercept, open or detain any postal articles suspected of containing prohibited items without any specific grounds. Specific grounds இல்லாமல் எதையாவது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமானா கிடையாது, அப்படி பேசவே இல்லை பில்லில். The bill allows any officer to examine postal articles suspected containing. இது இருந்துச்சு, எனி ஆஃபீஸர், இவர் தான் இல்லை, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எனி ஆஃபீஸர் டு எக்ஸாமின் த போஸ்டல் ஆர்டிகல் சஸ்பெக்டட் ஆஃப் கண்டெய்னிங் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் அண்ட் டெலிவர் டு த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. இது இருந்துச்சு. த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் த பில் இஸ் ஆப்ளிகேட்டட் டு எஸ்டாப்ளிஷ் அ
காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸாமினேஷன்லாம் அங்கே பேசல நம்ம. The Post Office Bill stipulates that any examination of postal articles suspected of containing prohibited goods must be conducted by customs authorities and not by officers of India Post. என்ன சொல்லிட்டோம், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் பார்த்துட்டு அது என்ன மாதிரி ஆர்டிகல்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆஸ் பர் லா என்ன டெசிஷன் எடுக்கணும், எப்படி அதை ட்ரீட் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ த பாசிபிள் ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் பி கபூருக்கு நம்ம சொல்கிறது. த ஆஃபீஸ் பில் அலவுஸ் எனி ஆஃபீஸர் டு எக்ஸாமைன் த ஆர்டிகல்ஸ் suspected of containing prohibited items and deliver them to the customs authority. Under the proposed bill, significant changes are made regarding the liability exemptions related to loss, misdelivery, damage. இதெல்லாம் ஒரு change நடந்திருக்கு. Mr. Singh, a small business owner, is concerned about potential liabilities in case of any lapses in postal service. He seeks clarification on exemptions from liability under the new legislation. Which of the following statements accurately describes the exemptions from liability under the Post Office Bill? So இவர் என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு, exemption from liability under new legislation கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆக்டில் யாருக்கு என்ன liability இருக்குங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸம் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸர் இந்த பொருளெல்லாம் திறந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்க ஃப்ராடுலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் ஹி சிக்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஆன் எக்ஸம்ஷன். அப்படி ப்ரூவ் பண்ண முடியலை அப்படிங்கும் போது அங்கே எக்ஸம்ஷன் அவருக்கு இருக்கு இல்லையா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப் த எக்ஸம்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பில் எக்ஸம்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் எனி லயபிலிட்டி அரைசிங் ஃப்ரம் லாஸ், மிஸ்டெலிவரி, டிலே ஆர் டேமேஜ் டு postal article except in case where the officer has acted fraudulently. இது நம்ம பார்த்தோம். The bill introduces new provision holding government liable for any loss. அப்படி எங்கேயுமே சொல்லலை. The exemption for liability under the bill extend to both government and officers irrespective of any fraudulent, irrespective of their thing. அவங்க வந்து exempted அப்படின்னு சொல்லலை. The Post Office Bill states that are not liable அப்படியும் சொல்ல. So it is a very clear direct answer. They are exempted where it is not proved, where it cannot be proved that they have acted in a fraudulent way or their intention behind that. அதை சொல்ல முடியலை அப்படிங்கும் போது it exempts the post office and its officers from any liability arising from these kind of damages to the article you are sending unless and until you can prove that they have acted in a fraudulent way. Assuming the central government under the provision of the new bill intercepts a postal article suspected of containing materials detrimental to the security of the state. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் under the provision of the bill இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்சல் ஏதோ இருக்குது, intercepts the article. ஏன் அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல, ஏன் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் பண்ணுறாங்கன்னா they suspect that it is containing something which is threat to the security of the state. Subsequently, the officer in charge appointed by the central government decides to dispose the article in a manner deemed appropriate. Intercept பண்ணியாச்சு, இதுக்குள்ளே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டாங்க, appropriate mannerல அதை dispose பண்ணணும்னு நினைக்கிறாங்க. According to the legal provision outlined in the passage, which of the statement is true regarding disposal? It must be sent to the senderன்னு கொடுத்துருக்காங்களா, எங்கேயாவது கிடையாது. The article can be disposed only after obtaining permission from judiciary அப்படியும் பேசல. The article can be disposed by government in a manner deemed appropriate. Correct. இது சொல்லியிருக்காங்க passageல. The intercepted article can only be disposed of after being examined by the recipient. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. So when the government after inception it thinks it can be disposed, then the government dispose the particular article in a manner the government deem appropriate ங்கிறத நம்ம பேசேஜ்லையும் பார்த்தோம். So this is the right answer. Okay, thank you. இன்னைக்கு பார்த்த பேசேஜஸ் இப்படி தான் நம்ம ஒரு கொஸ்டினையும் பார்க்கணும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வார்த்தை தான், ரைட், wrong, decide the legality, which is not said in the passage, which is said in the passage. ரெண்டு கொஸ்டின் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட் said in the passageன்னு கேட்கலாம், அதே ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் which is said clearly in the passage, அதே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கொஞ்சம் தெளிவாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேசேஜில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்க கதைக்கு பேசேஜை அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸ் போடுங்க. உங்கள் கையில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் புக் கொடுப்பாங்க, டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ மூலமாக செக் பண்ணி நீங்கள் இன்னொரு தடவை
அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதின டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சு கூட அந்த கொஸ்டினை ரீஒர்க் பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 months தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, 11th standard ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் பேசி, அவங்களுக்கு டிசம்பர் மந்த் மார்க் டெஸ்ட் வருது, மார்க் டெஸ்ட்டு யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ சொல்லுங்கள். அட்டன் பண்ணினா மட்டும்தான் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசர்வேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது இவ்வளோ நாள் கிளாஸில் ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்க்கணும், உங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஜூனியர்ஸுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் வாரத்தில் ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜிகே, லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே. ஆல் த பெஸ்ட். கொஞ்சம் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படும். கண்டிப்பாக அந்த பசங்க கூட கொஞ்சம் ஒரு ½ an hour in a week ஸ்பெண்ட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட், இந்த மார்க் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். அடுத்து யார் எழுத போகணும் பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து உங்கள் ஜூனியர்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். சரியா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.